ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒன் பாட் மீலில் ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் தோரம்பருப்பு இதெல்லாம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். புளியும் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுக்கிற ரைஸை பொறுத்து மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இதை அரைச்சதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பழுத்த தக்காளி இதையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கல. இப்போது நம்ம குக்கரை எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அந்த ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியோடு தான் நான் இந்த ரைஸை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு ஊற வச்சுருந்த பருப்பு சேர்த்தாச்சு. இப்போது 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தேன். இப்போ கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் ஆகிடுச்சா. ரசம் நமக்கு நல்லாவே அது குழையணும். அதனால் இப்போ 2.5 டம்ளர் கிட்ட தண்ணி, 3/4 டம்ளர் அளவு புளி தண்ணி இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி, மிளகு, சீரகம் அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நான் ரச சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் இதோட சேர்த்துட்டு நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா அது சூப்பராக அப்படியே ரெடி ஆகிடும். இப்போ விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போது குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். நெய் போட்டுக்கிறதும் ஆயில் போட்டுக்கிறதும் உங்களோட சாய்ஸ். நான் இன்றைக்கி நெய் தான் போட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு. நான் பூண்டு எதுவும் சேர்க்கலை, ஏன்னா பூண்டு அதிலே இருக்குது, அந்த வாசனையே போதும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரைஸில் எடுத்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட ரசம் சாதம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மிளகு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.